போட்ட கோலங்கள் அனைத்தும் அழிய வேண்டும். கதையினுடைய நாயகினா அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இவ்வளவு நேரம் பொறுமையா நின்றுகிட்டு இருக்கேன். அறிவு இருக்கையா உமக்குல? உனக்கு அறிவு இருக்காம? அறிவு இருந்துச்சுன்னா சரி இடையில பேசக்கூடாது. பயமா உண்மைதான் கண்டு பயப்படுற அளவுக்கு நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா சரி பேசாம சாந்த சட்டையை தூக்கிக்கிட்டு கிளம்பி அந்த வேலைக்கு என்ன பேச விடுங்க. நான் ஆடல அந்த கூப்பிடுறாரு அப்ப என்னன்னு பார்க்கும்போது என்ன காரணம்னா இப்ப பாருங்க போர் வந்துருச்சு. இப்ப மகாபாரத போர் வந்துருச்சு. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில கேளுங்க. தலகாலம் தெரியாம ஆடுறானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு இங்க பாருங்க மகாபாரதத்துல தான் உண்டு. மகாபாரத போர் நடக்கணும்னா அப்ப என்ன செய்யறேன்? துரியோதனன் என்ன செய்யறேன்? கிருஷ்ணனாகப்பட்டவன் படுத்திருக்கிற மாதிரி நடிக்கிற, படுத்து கிடக்குற. அப்ப பாக்குற ஆஹா நம்ம போய் கிருஷ்ணனுடைய கால் மாட்டில நம்ம போய் உட்கார்றது, ஆனா நம்ம தலைமாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தலைமாட்டுல போய் தலை உட்கார்ந்துருக்காரு. கிருஷ்ணன் அர்ஜுனன் பார்த்தான், ஆஹா இவன் போய் தலைமாட்டுல போய் உட்கார்ற, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கால் மாட்டுல போய் உட்கார்றார். அப்படி உட்கார்ந்த உடனே எந்திரிச்ச உடனே யார பாப்பான்? எந்திரிச்ச உடனே யார் எதுல உட்கார்ந்துருக்காங்க அவங்கதான் பாப்பான். அவங்களதான் பாப்பான். கிருஷ்ணர் ஒண்ணும் தெரியாத மாதிரி எந்திரிச்ச உடனே பாக்குறாரு, அர்ஜுனன் வந்து கால் மாட்டுல உட்கார்ந்துருக்கான். இவன் வந்து திரும்பி பார்க்க உடனே துரியோதனன் தலைமாட்டுல உட்கார்ந்துருக்கான். அதான் கேக்குறாரு, அப்பா என்னப்பா அப்படி கால் மாட்டுல ஒருத்தன் தலைமாட்டுல ஒருத்தன் உட்காந்துட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே துரியோதனன் சொல்றேன், அப்பா கண்ணா கிருஷ்ணா நீ எனக்கு எதுவுமே வேண்டாம், நீயே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். முதல்ல முக்கியமான இடமே அதான். ஆமா கிருஷ்ணா, எந்த வரம் கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு முதல்ல கொடு. எனக்கு முதல்ல கொடு. ஏன்னா அர்ஜுனனுக்கு முதல்ல வந்து துரியோதனன் சொல்றேன், அர்ஜுனனுக்கு முன்னால வந்தவன் நான். ஆமா எனக்கு முதல்ல வரத்தை கொடு. அவர் என்ன சொல்றான்னா எந்திரிச்சு முன்னால யார பாக்குறேன்? நான் பாக்குறது அர்ஜுனனை தான் பாக்குறேன். முதல்ல யார பாக்குறோமோ அர்ஜுனன் அவன் சொல்றேன், யார நீ முதல்ல பாத்தியோ? என்ன எதுனா பார்த்த? எனக்கு முதல்ல வரத்தை கொடு. சரி அந்த பிரச்சனை பேசுனா நம்ம பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு கிடக்குறாங்க. சரி பாக்குறேன் என்ன செய்யறாரு அர்ஜுனனுக்கு, அப்பா உன் பக்கம் நான் இருக்கிறேன் கேட்டது மாதிரி உன் பக்கம் நான் இருக்கிறேன், அவருக்கு கருவிகளை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி இது கொடுத்ததுனாலதான் தலையும் தெரியாம காலம் தெரியாம ரெண்டு பேரும் கிடந்து அடிச்சுக்கிட்டு சண்டை இருந்து கிடக்குறீடா, இதுக்குதான் தலைகாலம் தெரியாம எங்ககிட்ட ஆடுறிய அப்படின்னு கேட்ட பாரு. அங்க மகாபாரதத்துக்கு உண்டான கதை இதுதான். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க தயவு செஞ்சு. ஏன் கொடுக்க சொல்றேன்னா இந்த ஆளெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னமே என்னைய மாதிரி எந்த பொம்பளையும் போய் தலைகால தெரியாம இப்படி ஆடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த கைத்தட்டு கொடுக்க சொல்றேன். அதை பத்தி ஆடிதான் நிப்பா சரியா? ஆட்டம் போட்டுதான் நிப்பா. வந்திருக்கப்பட்டது எதுக்கு தெரியும்? நான் காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு பரவாயில்லை 7 போடுவான் மங்கே போடுவான். தெரியுமா வந்திருக்கேன் எதுக்கு? உனக்கு நான் புருஷன். நீங்க புருஷனை வந்தாலும் இங்க வீடு விட்டு போவோம். என்ன மாதிரி கிடைப்பா உனக்கு? சரி புருஷன் பேர் என்ன சொல்லுங்க? பேரை மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான். பேரை மட்டும் முருக பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்து முருகன் எனக்கு பிடிக்கல நீங்க சொல்றதை கேட்க முடியாது. அல்லும் பகலும் இந்த அவத்தை கேள்வி கேட்டேன் சாமி. கேட்ட கேள்விகள் எல்லாம் எதன் மூலமாக நீங்க கேட்டீங்க?
யார்கிட்ட இரண்டு கேட்க நான் கேட்ட கேள்வியெல்லாம் நீங்க உங்க உடல்ல செவி மூலமா கேட்டேன். செவி மூலமா கேட்டீங்க. காதுல கேட்கதானே முடியும். ஆமா. கையில தண்ணி கொண்டு போனா எவ்வளவு கொண்டு போலாம்? கொஞ்சம் தான் கொண்டு போகலாம். கொண்டு போலாமா? ஆமா, கொஞ்சம் தான் கொண்டு போகலாம். ஒரு பசுமாடு, அது திருக்கோகர்ணம் காமதேனு பசு, எங்களுக்கும் தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆரம்பிச்சது. என்ன அது எங்களுக்கு பேச தெரியும். கொல்ல பொறாமணி போக மாட்டேன். காது வந்து கரணம் என்று பொருள். புதுக்கோட்டை மாவட்டம் சொல்லி சொன்ன உடனே காதுல தண்ணி கொண்டு விடுறது திருக்கோகரன் சொல்லிவிட்டீங்க. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மதுரைக்கும் புதுக்கோட்டைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நல்லா இருக்கு. மதுரைக்கு புதுக்கோட்டைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. நல்ல விஷயம் தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? புதுக்கோட்டைக்கு மதுரைக்கு சம்பந்தம் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது ஒரு சம்பந்தம் இருக்கட்டும். சம்பந்தத்தை அப்புறம் பாத்துக்குவோம். சரி, சின்ன விஷயம் மட்டும் கேக்குறேன். மதுரையில தான் நக்கீர பெருமான் நெற்றிக்கண் திரைப்பிலும் குற்றம் என்ற பிரச்சனை நடந்தது. அது பேச பெரிய கதை. சரி, அப்புறம் அந்த பிரச்சனை நடந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்றாரு, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சிவனுடைய ஆலயத்துல வந்து இருந்து அவர் சிவனுடைய பெருமைகளை பாடிய கல்வெட்டுக்கள் இன்னும் அந்த ஆலயத்துல இருக்கு. சரி, இந்த பேசுறேன். சிவனுடைய ஆலயம். சரி, பேசுறேன். அந்த புதுக்கோட்டையில இருந்து திருச்சிராப்பள்ளி போற வழியில பாத்தீங்கன்னா கீரனூர்னு ஊர் இருக்கு. அதுக்கு பேரு நக்கீரனூர். அந்த கீரனூர்ல தான் சிவனை பற்றி நக்கீரர் பாடிய கோவில் அங்கதான் இருக்கு. அந்த கோவில்ல இப்ப மதுரையில சிவனுக்கு என்ன பேரு? சொக்கநாதர். காசியில விஸ்வநாதர். காஞ்சியில ஏகாம்பரேஸ்வரர். அங்க நக்கீர பெருமான் பாடினார்ல சிவன் கோயில், அங்க சிவனுக்கு என்ன பேரு? புதுக்கோட்டை மாவட்டம் தானே கீரனூர். அங்க சிவபெருமானை பத்தி மதுரை மாவட்டத்துல இருந்து போன நக்கீர பெருமான் பாடினார்ல பாடல், அந்த அங்க உள்ள சிவனுக்கு பேரு என்ன? கேள்வி புரியுதா? சொக்கநாதரு, விஸ்வநாதரு, ஏகாம்பரேஸ்வரரு, அங்க சிவனுக்கு என்ன பேரு? சரி, அப்படியே இருக்கட்டும். உடனே காதுல தண்ணி திருக்கோவர்னா பேசுறேன் சொல்லி இந்த பேசுறேன். நீ என்ன வாய் திறந்து பேசுறியா பாப்பா? அப்ப புதுக்கோட்டைக்கு இங்க மதுரைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன். புதுக்கோட்டைக்கு மதுரைக்கு சம்பந்தம் உண்டுன்னா மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவளுக்கு ஆனா மூக்கத்தி தோண்டியது புதுக்கோட்டை மாவட்டம். ஆனா பொன்பொருள் கொண்டு வந்தது பொன்பேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து தொடர்பு உண்டு. அதே மாதிரி பள்ளங்கள் கொண்டு வந்து நாகரத்ன பள்ளத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு மூக்கத்தி எடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம். இதெல்லாம் நான் கேட்கல. மதுரைக்கு ஒரு தொடர்பு. அங்க சிவனுக்கு என்ன பேரு? சரி, அதே மாதிரி அந்த சிவபெருமான் அங்க கல்லாக காட்சி கொடுத்தாரா இல்ல சிறிய ரூபத்தாக காட்சி கொடுத்தாரா நக்கீரருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. எங்க அந்த நீ சொன்ன தளத்துல சொன்ன ஸ்தலத்துல சிலையாக காட்சி கொடுத்தாரா இல்ல உயிர் உள்ள ஆண்கள் லிங்கமாக காட்சி கொடுத்தாரா? இதெல்லாம் ஏன் பிரச்சனை? அதே ஸ்தலத்துல என்னுடைய பிரச்சனை அங்க எங்க நீ பேசு இல்ல நான் பேசுறேன். இங்க வந்து சிவலிங்கமா தான் இருக்காரு. ஆனா இருக்கிறாரு. அவருக்கு நக்கீரருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு? தம்பி போயிட்டு மறுபடியும் பதில் தெரியும்னா காலையில போய் புரட்டணும். அங்க சிவனுக்கு என்ன பேரு அப்படின்னு அந்த அவருக்கு வந்து காட்சி கொடுத்தது கல்லாக கொடுத்தாரா உயிர் உள்ள ஜீவனாக உருவத்தோட கொடுத்தாரா? அதெல்லாம் 10 வருஷம் போனாலும் பேச முடியாது. பொங்கல் நாங்களும் அப்பம்ல ஆமா என்ன அந்த ஊரை சொல்லி போனா வாய் திறந்து பாடியது அவர் எழுதியது அங்கே நக்கீரர். அது போனதுல கீரனூர்னு பேர் வந்தது. அவர் கீரனதுனால பேருன்னு வந்துச்சு. போய் தெரிஞ்சிருவாயா? போய் தெரிஞ்சிருவா. கூட்டி கூட்டி போய் கேட்டதுக்கு அப்புறம் வெக்கம் இல்லாம வசனம் பேசிட்டு கேள்வி கேட்டதுனால உனக்கு வெக்கம். வாய் திறந்து பாடியதனால் வாய் திறந்த பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு பேர் உண்டு.
அப்படி வாய் திறந்த சிவபெருமான் அப்படிங்கிற பேர் உண்டு. அங்கே வாய் திறந்து அவர் பாடி பேசி அவருக்கு அருள் கொடியதனால் வாய் திறந்த சிவபெருமான் அப்படிங்கிற பேர். எங்க நான் முதல் பேர் வழி உண்மையா? சத்தியமா உண்மை. உண்மையான்னு தான் கேட்டேன், பொய்ன்னு சொன்னா. அதான் சொல்லிட்டாரு, வாய் திறந்த பெருமாள். அந்த கோயிலுக்கே உத்தமர் கோயில்னு பேரு. இப்படிலாம் தம்பி நான் வந்தா நிறைய படிச்சுட்டு வரணும். நான் வந்தா நீ நிறைய பயந்து நிக்கணும். இந்த ஜென்மத்துல இந்த வாய்ப்பே கிடையாது. 90 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, கட்டையா புடிச்சிட்டு வெளியில வந்தா எனக்கு சின்ன ஆள் தான். உன்னையும் பாப்பேன், உங்க அப்பா உங்க ஆத்தாலையும் நான் பார்த்தாலும் எங்க ஆத்தா பத்தி பேசுறா மாண்ட கணத்தை பாரு. உங்க தலையை அடிச்சு சொல்றீங்க. அந்த ஆளு மேல உள்ள கடுப்புல உங்க மேல காட்டி என்ன பண்ண? வாங்கினீங்களா வாங்கலையா? சரி, முருகன் எனக்கு பிடிக்கல. ஆடியோ கொடுத்தாடுறது காரியத்துல கவனமா இருக்கணும். பிடிக்கலன்னு சொன்னி நம்பிட்டீங்களா? சும்மா அதுல முருகன் நிறைய ஆசைகளா இருக்கு. சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஒரு 5:30. இந்த மழை எதுக்கு தெரியுமா? உங்க பிள்ளையெல்லாம் பாறை சூட்டுல இந்த உள்ள வெக்கையில இருக்கிறீங்களே, ஒரு கருப்பரு கொஞ்சம் நம்மள மனசையும் உடனே கொடுக்குறாரு. அவருடைய சக்தியை காட்டுறார். அதனால ஒரு 5:30 மினிக்கு வந்து